தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன். எங்கள் பாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். விறகடுப்பில் மண்சட்டி வச்சுக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நிறமாறினதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்காங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக நிறமாறினதும் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதோட மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. எங்கள் பாட்டி விறகடுப்பில் மண் சட்டியில் இந்த தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ருசி உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. 6:30 மணி, 7 மணி, 8 மணிக்குள்ளே இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. நல்லா சூடாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்காச்சுங்க. இப்போ தேங்காய் சட்னிக்கு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, புளி, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேங்க மிக்சியில். செக்கில் அரைக்கலான்னு பார்த்தா எறும்பு நிறையா இருந்ததுனால என்னால் அரைக்க முடியல. அரிசி நல்லா முக்காப்பாதான் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பில் தணலை கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. பாட்டி ஸ்டைல் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.